சினிமாவில் வாய்ப்பு என்பது சுலபம் இல்லை. திரைத்துறையில் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் சுலபமாக வாய்ப்பு கிடைக்கும், இல்லையெனில் அவ்வளவு சீக்கிரத்தில் வாய்ப்பு கிடைத்திராது. சினிமாவில் நுழைய ரெக்கமெண்டேஷன் பிடித்தாலும் அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நிறைய கஷ்டப்படுவீங்க, வேறு வேலை ஏதாவது பாருங்கள் என அறிவுரை சொல்லுவாங்க. அதே நேரம் 80களில் கமலஹாசன், ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் போன்ற சிலர் சினிமா பின்னணி இல்லாத குடும்பத்திலிருந்து சினிமாவில் நுழைந்து தங்களுக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சாங்க. இதில் சத்யராஜ் வாழ்வில் நடந்த ஒரு முக்கிய சம்பவம் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். சத்யராஜ் கோவையை சேர்ந்தவர். ஏற்கனவே கோவையிலிருந்து சினிமாவுக்கு வந்து ஜெயித்தவர் சிவகுமார். எனவே அவரை சந்தித்து அவர் மூலம் வாய்ப்பு பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் ஊர்லேருந்து புறப்பட்டு சென்னை வந்திருக்காரு சத்யராஜ். இது பற்றி ஊடகம் ஒன்றில் பேசிய சத்யராஜ் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். பல வருடங்கள் போராடி சினிமாவில் நுழைந்து வாய்ப்பு பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வாரிசு என்பதனால சுலபமாக சினிமாவுக்கு வந்தவர்கள் பலரும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்படி வந்தவர்கள் தான் சினிமாவில் அதிகம். சூர்யா, கார்த்தி, விஷால், ஜெயம் ரவி, தனுஷ், சிம்பு, ஜீவா உள்ளிட்ட பல நடிகர்களும் வாரிசுகளாகத்தான் சினிமாவில் நுழைந்தாங்க. ஒரு முறை கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. எனவே அவரை பார்க்க போனேன். தயங்கி நின்ற என்னை அருகில் அழைச்சி விசாரித்தார். நான் சினிமாவுக்கு வர ஆசைப்பட்றேன், நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என நான் சொல்ல, என் தோளில் கையை போட்டு அப்படியே நடந்து ரயில்வே ஸ்டேஷன் கடைசி வரை கூட்டி போனார். சினிமா உனக்கு வேண்டாம், அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது என அவர் ஒவ்வொன்றாக என்னிடம் சொல்ல ஒரு கட்டத்தில் எனக்கு சினிமாவே வேண்டாம்னே என சொல்லும் நிலைக்கு போய்விட்டேன். ஜாலியாக பேசியிருக்காரு. சத்யராஜ் தொடர்ந்து முயற்சி செய்து வில்லனின் அடியாட்களில் ஒருவராக நடித்து அதன் பின் ஹீரோ, வில்லன் என மாறி மாறி நடித்து ஒரு கட்டத்தில் ஹீரோவாக மட்டுமே நடிக்க துவங்கி இப்போது குணச்சித்திர வேடங்களில் கலக்கி வருவது குறிப்பிடத்தக்கது.